இந்த பாகுபலி தி எபிக் மூவியை வந்து நான் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தேங்க. நான் மட்டும் பார்த்தது இல்லாம எங்க அம்மாவோட சேர்ந்து நான் போய் பார்த்தேன். அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு. எங்க அம்மா எப்படி என்ஜாய் பண்ணாங்க, நான் எப்படி என்ஜாய் பண்ணேன், அந்த ரெண்டு பார்ட்டியும் கட் பண்ணி எந்த சீன்லாம் கட் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மூவி ரிவ்யூ ஒன் தியேட்டர் vlogல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். நான் இப்ப ஈரோட்ல இருக்கேங்க. மார்னிங் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா 9 மணிக்கு அங்க ஷோ கோயம்புத்தூர்ல. இங்க இருந்து கிளம்பி ஆகணும்ல. எங்க என் நண்பனை காணமே அப்படி சொல்லி தேடிட்டு இருந்தேங்க. சோ டைம் ஆச்சு. அப்படியே ஹெல்மெட்லாம் எடுத்துட்டு கீழே வந்து அப்படியே போய் பைக்ல போலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது என் நண்பனை வந்து பார்த்துட்டேன். ஐயோ வேட்டையாடிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் போல இருக்கு. அப்படியே திருப்பி ஒரு லுக்க கொடுத்துட்டு அப்படியே வந்து போயிட்டான். நான் வேற அவன் மூஞ்சில வேற முழிச்சிட்டேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்படியே கோயம்புத்தூருக்கு பைக்ல வந்து கிளம்பிட்டாங்க. செம்ம குளிருங்க. பைக் ஓட்டவே முடியல. அவ்வளவு நடுங்குது. அப்படியே போற வழியில ஹைவேஸ்ல பக்கத்துல ஒரு பேக்கரி ஒன்னு இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கிட்டு இப்பதான் வந்து வெயில் மூஞ்சி மேலே படுது. இப்பதான் நல்லாவே இருக்கு. அப்படியே உள்ள போயிட்டு ஒரு டீயும் ஒரு சமோசாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி வந்து கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டாங்க. நான் சீக்கிரமா போயிட்டேன். எங்க அம்மா வரதுக்கு தான் வந்து லேட் ஆயிடுச்சு. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்க. ஹாஃப் அன் ஹவர் வந்து லேட் ஆயிடுச்சு. அந்த கார்டை வந்து கொடுத்தாங்க. அப்படியே வாங்கிட்டு உள்ள வந்து போயிட்டோம். போகும்போது உள்ள படம் ஓடிட்டு இருக்குது. எங்க அம்மா எல்லாம் வந்து செம்ம ஷாக்குங்க. என்னடா இவ்வளவு பெரிய ஸ்கிரீனா இருக்கு, நல்லா பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், அவங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆல்சோ அவங்க பர்த்டே வேற, அதனால வந்து கூட்டிட்டு வந்தேன். அப்படியே படம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லா சீனுமே வந்து கூஸ் பம்ப்ஸா தாங்க இருக்குது. எங்க அம்மா வந்து கேக்குறாங்க, என்னடா ஆல்ரெடி பார்த்த சீனே வந்திருக்கு, புதுசா எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க. என்னமா சொல்ற, இது வந்து ரீ ரிலீஸ்மா அப்படின்னு சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாகுபலி 3 நினைச்சிட்டாங்க இவங்க. ஏமாத்தி கூட்டிட்டு வண்டியா என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா பேசாம படத்தை பாருமா, அப்ப ஆல்ரெடி பார்த்தா என்ன நல்லா தானே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருந்தோம். உண்மையாவே இந்த மூவி வந்து எத்தனை டைம் பார்த்தாலும் வந்து சலிக்கவே மாட்டேங்குதுங்க. அதுவும் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல அவ்வளோ பெரிய ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது இன்னும் வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. அதுவும் நிறைய சீன்ல வந்து புதுசா ஆட் பண்ணிருந்தாங்க. நிறைய சீன்லாம் கட் பண்ணிட்டாங்க. அந்த தமனா வர போர்ஷன்லாம் வந்து கட் பண்ணிட்டு சாங் எல்லாம் நிறைய கட் பண்ணிட்டாங்க. பட் பெருசா ஒன்றும் தெரியலங்க. என்னென்ன தேவையோ என்னென்ன இருக்கணுமோ அதை கரெக்டா வந்து கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்ட்ரோல வந்து ஒய் கட்டப்பா கில்ட் பாகுபலி அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு காமெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நடுவுல வந்து இந்த பாகுபலி படத்தோட ஏதோ அனிமே வெர்ஷன் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து டீசர் வர விட்டுருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? அப்படி வெளியே போயிட்டு அங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அந்த ஐமேக்ஸ் அப்படின்ற போட்டிருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அங்க உட்காந்து போட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துட்டு திருப்பி உள்ள வந்து வந்துட்டோம். செகண்ட் ஹாப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா சீனுமே வந்து ஃபயரா இருந்துச்சு. எங்க அம்மாவை பாருங்க, ஆல்ரெடி பார்த்த படம் தான்டா, எதுக்குடா கூட்டு வந்த அப்படின்னு சொன்னவங்க வீடியோ போன்ல வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், ராஜமௌலி சார். அப்படியே மூவி முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு எங்க அம்மா சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அவங்க சப்பாத்தி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் எங்க அம்மாவோட பர்த்டேன்றனால கொஞ்சம் விஷ் பண்ணி விட்டுருங்களேன். அப்புறம் நான் யூட்டன் போட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்க ஒரு அங்கிள் வந்து ஸ்கூட்டில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா போச்சு. பார்த்து சேஃபா வந்து டிரைவ் பண்ணுங்க.